ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் குஜராத்லேருந்து லக்ஷ்மி பேசுகிறேன். என்னோடய யூடியூப் சேனலில் உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னையோட விலாக்ஸ் வந்து சாயங்காலம் 6:30 மணிலேருந்து ஆரம்பிக்கிறேன். சாயங்காலம் 6:30 மணி ஆனதும் சரி விளக்கேற்றிடலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றினேன். சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு சாமி பாட்டை டிவியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் நேரம் கார்டனில் வேடிக்கை பார்க்கலான்னு சொசைட்டி கார்டனை நான் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்தேன். வேடிக்கை பார்த்துட்டு யோசனை பண்ணிக்கின்னு இந்த என்ன சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு பருப்பாவது போட்டு லியோ வாக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கின்னு இருந்தேன். அப்புறம் ஒரு பக்கம் சப்பாத்தி மாவை பிசைஞ்சிட்டு இல்லை பருப்பை அடுப்பில் போட்டு புளியை ஊற வச்சுட்டு லியோ வாக் இட்டுன்னு போனேன். நான் லியோ வாக் இட்டுன்னு போகும்போது கீழே லிஃப்ட்லேருந்து வெளியே வந்ததும் அங்கே ஒரு சோஃபா மேலே பசங்கள்லாம் விளையாடிருந்து அதை பார்த்து லியோ வந்து ஜம்ப் அடித்தான். அப்புறம் நான் வந்து லியோ சொன்னேன், வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் லியோவும் வெளியே போயிட்டோம். நாங்கள் சொசைட்டிக்கு வெளியே தான் அவனை இட்டுன்னு போகணும் வாக் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கே ஒரு நாயை பார்த்துட்டு அவன் உத்து பார்த்துக்கின்னு தான் எங்கள் சித்தி அங்கே ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசி இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அப்படின்னு அவன் அந்த நாயை பார்த்துருந்தான். அப்புறம் வாடா வீட்டுக்குன்னு அவனை இட்டுக்குன்னு நான் அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வந்து மீண்டும் சமையலுக்கு ரெடி பண்ணும்போது புளியை ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சாம்பார் தாளிக்கலான்னு சொல்லிட்டு குண்டானை வச்சு சாம்பாரை தாளித்தோம். அதில் வெங்காய தக்காளி போட்டு கேரட்டு முருங்கைக்காய் இதெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் போட்டு வதக்கி சாம்பாருக்கு ரெடியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் மல்லிகை சாமாவும் சப்ஜியும் வாங்கின்னு வந்தார். அந்த சப்ஜியை ஃப்ரிட்ஜில் வட்டி மல்லிகை சாமான்லாம் வந்து அந்த டப்பாலையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் எடுத்து வச்சேன். எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்து வச்சதும் அவர் கொஞ்சம் வறுத்து கொடுத்ததும் இந்த விலாக்ஸை இதோட முடிக்கிறேன் கைஸ். பாய்.